எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இல்லடி, தீபாவளிக்கு உனக்கு துணி எடுத்தோம், அப்படியே உன்கிட்ட கொடுத்துட்டு தீபாவளிக்கு உனக்கு கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். இப்பதான் புது மாப்பிள்ளை பொண்ணு எங்களை அழைக்கிறதுக்கு நீ வந்திருக்கியாக்கும். எங்கம்மா என் மாமியா கறி விட போறா? நீயும் அத்தையை கூப்பிடு, நான் பேசிட்டேன். அவங்க என்ன இங்க இருக்காங்க? என் நாத்தனா கறி வந்திருந்தா 2 பேரும் ஷாப்பிங் போறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. இதே என்னடி அநியாயமா இருக்கு? நீ அங்க வரக்கூடாது, உன் நாத்தனா கறி மட்டும் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா? என்னத்தம்மா சொல்றது? இதுல நான் அவங்க வரத்துக்குள்ள சமைச்சு வேற வைக்கணுமா? தாள் மகளும் வெளியே சாப்பிட மாட்டாங்களாமா. அந்த வேலைக்காரி வீட்டில் நீ ஒருத்தி இருக்கிறல, அப்புறம் என்னத்துக்கு அவளுங்க வெளியே வாங்கி சாப்பிட்றாளுங்க? சரி விடு, நான் சின்ன பொண்ணை சமைக்க சொல்றேன். அதெல்லாம் ஒன்று வேணாமா, நீங்க 2 பேருமே இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நானே சமைச்சிக்கிறேன். அன்னைக்கு எதுக்கு சிரமம் கொடுத்துட்டு? உங்க அன்னைக்கெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை, அவள் செஞ்சு விடுவாளாம். ஏன்டி சின்ன பொண்ணே, என்ன சமைக்கணும்னு கேட்டே நீ எல்லாம் சமைச்சு வச்சுடு. ஏத்தா நானா? நீ தான் சமைக்கணும், போய் சமைப்போ. அண்ணி பெருசாக ஒன்றும் இல்லை, வெஜ் பிரியாணி, கேரட் அல்வா, ரைத்தா இது மட்டும் செஞ்சிருங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. சரி நாத்து, நானே போய் சமைக்கேன். ஏமா நீ அண்ணியை சமைக்க சொன்ன? அப்புறம் என் மாமியா கறி வந்து அவங்க சமைக்க விட்டுட்டியான்னு என்ன தான் ஏசுவா. ஏன் நீ எதுக்கு அவ செஞ்சுதான் சொல்ற? நான் தான் செஞ்சேன்னு நீ சொல்லிவிடு. சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். கேரட் அல்வா உனக்கு சொன்னானே கேட்டேன். ஆமாம்மா, என் அத்தைக்காரி வெறும் பிரியாணி மட்டும் தான் செஞ்சு வைக்க சொன்னா, நான் தான் கேரட் அல்வா செய்ய சொன்னேன். எனக்காண்டி. நீ பயங்கரமான அழுத்தாண்டி. ஆத்தாளுக்கும் மகளுக்கும் சரியான கொழுப்பு, உடம்பு ஃபுல்லா ஊறி போயிருக்குது. இருக்கட்டும், இதுக்கு ஒரு வழி பண்றேன். புரிஞ்சமந்தி, நல்லா சாப்பிட்டீங்களா? நீங்க வந்துடுவீங்கன்னு அவசர அவசரமா சமைச்சா. நீங்களும் சாப்பிட வேண்டியது தானே உங்க மாவ சமையல. இல்லை சம்மந்தி, எனக்கு இப்போ பசி இல்லை, நான் வேணா கிளம்பும் போது வேணா சாப்பிட்றேன். பிரியாணி எப்படி சம்மந்தி இருந்துச்சு? ரொம்ப கேவலமாக இருந்தது. ஆமாம், வாயிலே வைக்க முடியல. ஆமாம், ஏதோ பசிக்குதுன்னு சாப்பிட்டோம், சுத்தமாக வாயிலே வைக்க முடியல. ஏம்மா அன்னிக்காரி வேணும்னே மாட்டி விட்டாமா? வீட்டுக்கு போய் அவளுக்கு இருக்குது. இருடி, இப்போ நான் அவளை மாட்டி வரேன் பாரு. சம்மந்தி, நான் வந்து சந்தோஷத்தில் அவள் சமையல் சரியாக கவனம் வச்சிருக்க மாட்டா. ஆனால் அந்த கேரட் அல்வா என் மருமக தான் செஞ்சா. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். கேரட் அல்வா சூப்பராக இருந்துச்சு. அதையாவது நல்லா செஞ்சிருக்காளேன்னு நினச்சேன், பார்த்தா அது அவ செய்யல. பரவாயில்ல, உங்களுக்கு நல்லா சமைக்கிற மருமகளாக தான் கிடச்சிருக்கா.